30ஆம் தேதி தான் அட்சய திருதியை. அந்த நாள்ல என்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம்ன்றது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். அது சுக்கிரனோட ராசியில இருக்கு. அதிபதி ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். ரொம்ப நல்ல நாள்ங்க. இந்த நாள்ல நீங்க வெள்ளி பொருட்களும் வாங்கலாம். தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, வெள்ளியும் வாங்கலாம். அதே மாதிரி பால், தயிர், இந்த மாதிரி வெள்ளை பொருட்கள், வெண்மையான பொருட்கள் அதிகமா வாங்குங்க. வீட்டுல பால் வாங்கலாம், தயிர் வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், வெண்சர்க்கரை வாங்கலாம். அதே மாதிரி நீங்க தானமா கொடுக்கறது தயிர் சாதமா வாங்கி கொடுங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு, ரொம்ப ஏழையா இருக்கவங்களுக்கு வெள்ளை உடைகளை தானம் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல நாளா, ரொம்ப உகந்த நாளா வருது. இந்த ஆண்டு அட்சய திருதியை ரொம்ப உகந்த நாளா. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துல வருது. ரிஷப ராசியே சுக்கிரனோட அதிபதி தான். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால இது ரொம்ப நல்ல நாளா இருக்கிறதுனால நம்ம தங்கம் மட்டும்தான் வாங்கணும் இல்லை, வெள்ளி பொருட்களும் வாங்கலாம். வெள்ளை ஆடைகளை தானமா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் சாதத்தை தானம் பண்ணுங்க, அது இன்னும் நல்ல பலன்களை தரும். ஆக இந்த அட்சய திருதி நாள்ல நம்ம தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லைங்க. நம்மளால என்ன முடியுதோ ஒண்ணு இல்லைங்க, ஒரு கல்லுப்பூ வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். ரொம்ப நல்ல விசேஷமான நாள்ல நம்ம வழிபாடை மட்டும் பண்ணலாம். வழிபாடும் தான தர்மமும் பண்ணும் போதே நமக்கு நல்ல புண்ணியங்கள் செய்யறது. நல்ல புண்ணியங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்கும்போது எல்லா செல்வமும் நம்மளை வந்து சேரதா போகுது. தங்கம் மட்டும் நம்மள ஒதுக்கி வச்சிருவா போகுது? கண்டிப்பா தங்கமும் நம்ம கிட்ட தேடி வந்து தங்கும். அட்சய திருதியை தங்கம் வாங்க உகந்த நேரம்.